வாலி வந்து பாட்டு எழுத வந்த புதுசுல தொடங்கி அவர் கடைசியா எழுதின பாட்டு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு பாடலாசிரியர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே டஃப் கொடுத்து தான் பாடல்களை வந்து எழுதிக்கிட்டே இருப்பாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நேத்து என்ன செய்தி வந்திருக்கு அது வரைக்கும் அப்டேட்டடா இருக்கணும், அப்பதான் உங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கிட்ட ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லுவாரு. இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து நிறைய பாடல்கள் வந்து சொல்லிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், போரா இருக்கட்டும், உலக அளவுல நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேமஸான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் அழகா வந்து ஒரு காதல் பாடல்ல, ஒரு மாஸ் பாடல்ல, ஒரு நட்பு பாடல்ல ஈஸியா வந்து எழுதிட்டு போற போக்குல சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னை 28 படம் வந்துச்சுல, அந்த படம் வந்தப்ப வந்து சிக்கன் குனியா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு காய்ச்சலா வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தின பாட்டுல வந்து என்னை பார்த்தால் எட்டி போகும் சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளை வந்து எழுதியிருப்பாரு. அந்த பாட்டு வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி மங்காத்தா படத்திலேயே 2 பாட்டு வரும். ஒரு பாட்டுல வந்து ரஷ்யாவின் ஓட்காவா, ஜப்பானின் ஹைக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டுல என்னென்ன ஃபேமஸா இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு காதல் பாட்டுக்குள்ள வந்து எழுதியிருப்பாரு. யார் நீ இவ்வளவு விஷயங்கள் எப்படியா பிடிக்கிற அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதே பாட்டுல தான் நினைக்கிறேன், பன்றி காய்ச்சல் போலவே பருவ காய்ச்சல் தானடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பன்றி காய்ச்சல் வந்து வேகமா பரவிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஒரு லவ் சாங்குள்ள எழுதி பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாரு. இப்படி நிறைய பாடல்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கமல்ஹாசனுக்கு வந்து காவிரி பிரச்சனை டைம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு எழுதும் போது காவிரி பிரச்சனையை வந்து அந்த பாட்டுக்குள்ள வச்சு ஒரு வரியை வந்து எழுதி விட்டு இருந்தாரு. 2G ஊழல், அதே மாதிரி இப்போ டாஸ்மாக் ஊழல், இதெல்லாம் எப்படி பேசப்பட்டு இருக்கோ அதே மாதிரி மன்மோகன் சிங் இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து நிலக்கரி ஊழல் வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. இதை வந்து சிவாவோட தில்லுமுள்ளு படத்துல வந்து நிலக்கரி ஊழல் போலே முடிவில்லாமல் நீள்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதி விட்டுருப்பாரு. இப்படி என்னென்ன அரசியல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் காதல் பாட்டுல, ஒரு ஒன் சைட் லவ் சாங்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ல, ஒரு இன்ட்ரோ சாங்ல ஈஸியா வந்து வச்சு எழுதுறதுல வாலி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸ்டில் அவரோட பாடல்கள் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் போது மிஸ் யூ சார் அப்படின்னு தான் சொல்ல தோணுது.